ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இந்த காலத்தில் இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டில் மக்கள் பல பேர் ரொம்ப பிஸி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு முக்கியமான ஒரு 7 விஷயங்கள் சொல்ல போகிறேன். இதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி இந்த மாதிரி ஒரு பிஸி ஷெட்யூலில், எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைலில் எப்படி அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாய்ஃபுல்லாக வாழ்கிறது அப்படின்றதுக்கு நான் முக்கியமாக ஒரு 7 விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 7 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். சரி, நான் அது நம்பர் 1 என்னன்னு சொல்கிறேன். மாடர்ன் அபண்டன்ஸ் இல்லூஷன் அப்படிம்பாங்க. அதாவது மாடர்ன் சொசைட்டி, இப்போ இருக்கிற இந்த நவீனமயமான உலகம் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, மனிதர்களை ஒரு மாயையில் சிக்க வச்சிருக்குது. அதாவது பணத்தை தவிர வேறு எதுவுமே இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த ஒரு மாடர்ன் சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்குது. அப்போது இந்த மாதிரி சொசைட்டல் ப்ரெஷர், அதாவது வெளிப்புற அந்த சமூகத்திற்காக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை வாழ ஆரம்பித்தான் அப்படின்னா, இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, கட்டாயமாக அவனுக்கு அமைதிங்கிறதே கிடைக்காது. ஒன்லி அந்த ஒரு மெஷின் மாதிரி தான், அந்த ஒரு எந்திரம் மாதிரி தான், பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எந்திரமாக மட்டும்தான் ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ முடியுமே ஒழிய, அவன் இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு ஒரு நிம்மதியாக அந்த ஒரு லைஃப்பை ஒரு மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் இந்த காலகட்டம் பல மனிதர்கள் வாழ்க்கையில் உருவாக்கி வச்சிருக்குது. இதுதான் என்ன அப்படின்னா, நம்பர் 1 நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மாடர்ன் அபண்டன்ஸ் இல்லூஷன். அபண்டன்ஸ் அப்படின்னா என்ன? நிறைய வேணும். அதாவது கையில் ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு நபர் என்ன திங்க் பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு 2 கோடி சம்பாதிக்கணும், அதை டபுள் ஆக்கணும் அப்படின்னு நினைப்பார். 2 கோடி இருக்கிற ஒரு நபர் என்ன செய்வார்னா 6 கோடி ஆக்கணும்னு நினைப்பார். 6 கோடி கையில் இருக்கிற நபர் அதை 50 கோடி ஆக்கணும்னு நினைப்பார். 50 கோடியை 100 கோடி ஆக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் தங்களுடைய அந்த ஆசை காரணமாக எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி மெட்டீரியலிஸ்டிக் இயந்திரமாக மட்டும்தான் இந்த பூமியில் இந்த காலத்து நவீன மனிதர்கள் பல நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆய்வுகள்லாம் சொல்லுது. அப்போது இதுதான் நம்பர் 1 கலைந்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், மாடர்ன் அபண்டன்ஸ் இல்லூஷன். இதில் இருந்து ஒரு தனிநபர் தானாகத்தான் முயற்சி எடுத்து வெளியே வரணும். ஏன்னா சொசைட்டியை மாற்றவே முடியாது. சொசைட்டின்றது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்க போது. இன்னும் மேலும் மேலும் இந்த மனித இனம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஒன்லி அந்த மெட்டீரியலிசத்தை நோக்கி தான் இந்த வாழ்க்கை பயணத்தை செலுத்த போகிறாங்க. அப்போது இந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னா, அந்த ஒரு தனி நபருடைய கடமை தான். தனி நபர் தான் என்ன செய்யணும்னா முயற்சிகளை எடுக்கணும். இந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த ப்ரெஷர்ஸை, என்னதான் ப்ரெஷர் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான எபிலிட்டியை அந்த ஒரு தனி நபர் தான் உருவாக்கிக்கணும். இது நம்பர் 1. அடுத்தது நம்பர் 2 என்னென்னா, பியாண்ட் த பேங்க் அக்கௌண்ட்டு அப்படிம்பாங்க. அதாவது பியாண்ட் த பேங்க் அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டை தாண்டி என்ன தேவைப்படுது? பேங்க்கில் பணம் நிறையா கட்டாயமாக இருந்தே ஆகணும். ஏன்னா இந்த காலத்தில் பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு பழமொழி கூட உண்டு, பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதற்கு அவ்வுலகம் இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் பேங்க்கில் பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறது என்னவா மாறக்கூடாதுன்னா, ஒரு பேராசையாக ஆடம்பர செலவுகளுக்காக அதிகப்படியான அந்த ஒரு பேராசைகள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு கருத்துங்க. அதான் பியாண்ட் த பேங்க் அக்கௌண்ட், ரீடிஃபைனிங் த வெல்த். அப்போ உண்மையான வெல்த் என்ன? பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த பணம் மட்டும்தான் வெல்த்தா? அப்போ உண்மையான வெல்த் என்ன அப்படின்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதில் எல்லா மனிதர்களும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஹெல்த் இஸ் த ரியல் வெல்த், நம்பர் 1. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். அதாவது உறவுகள், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, வெளியில் நீங்கள் அலுவலகத்தில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகளுக்குள்ள ஒரு பகைமை உணர்வு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான்
ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சிகரமான ஒரு மனிதனாக வாழ முடியும். வீட்டுக்குள்ளேயும் பகைமை உணர்வை வச்சுக்கிட்டு, வெளியேயும் பகைமை உணர்வுகளை வச்சுக்கிட்டு, நம்மளை சுற்றி இருக்கிற அந்த மனிதர்களோட நம்ம சண்டையிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக என்ன கிடைக்காது அப்படின்னா அந்த அமைதிங்கிறதே கிடைக்கவே செய்யாது. அதனால் இந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது மூணாவது இன்னர் பீஸ். இந்த உள்மன அமைதி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உள்மன அமைதி இது இது வந்து சொசைட்டி என்னதான் ப்ரெஷர் போட்டாலும் ஒரு மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸை விட்டுட்டு உள்ளுக்குள்ள அமைதியை தேட பழகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். குறிப்பாக இந்த காலத்தில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் பியாண்ட் த பேங்க் அக்கௌண்ட்டை கடந்து என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னர் பீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். இதிலெல்லாம் ஒரு மனிதன் கவனம் செலுத்தினா அப்படின்னா நிச்சயமாக அவனால் ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கை பயணத்தை வாழ முடியும். அடுத்தது மூணாவது முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டைம் ஆஸ் கரன்சி. அது என்ன டைம் ஆஸ் கரன்சி? நேரத்தை வெறும் கரன்சிக்காக மட்டுமே செலவிடுறது. ஒரு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஒரு பணத்தை தவிர வேறு சிந்தனைகளே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான மனிதர்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்கள் தங்களுடைய ஹெல்த்தில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அதாவது சரியான ஒரு தண்ணி குடிக்கிறது கிடையாது, சரியான சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து அவங்க எவ்ரிடே லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இளம் வயதிலேயே அவங்களுக்கு என்ன வந்துடுது அப்படின்னா வியாதிகள்லாம் வந்துடுது. இந்த காலத்தில் அந்த தவறான அதை மாதிரி தொடர்ந்து அந்த கரன்சி பின்னாடியே போகிறது, ஒன்லி ஃபார் மணி, நேரத்தை ஒன்லி பணத்துக்காக மட்டுமே செலவிடுற மனிதர்களாக வாழ போய் தான் நிறைய பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னா சீக்கிரத்திலே அவங்களுக்கு பல்வேறு விதமான வியாதிகள் வந்து ஏன் மரணம் கூட அடைஞ்சிடுறாங்க. அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாகவே. இது ஒரு மூணாவது ஒரு முக்கியமான ஒரு தவறு. இதையும் ஒரு மனிதன் மாற்றிக்கிடணும். அடுத்தது நாலாவது ஷிஃப்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அது என்ன ஷிஃப்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னா மாற்றிக்கிறது, நம்மளை நாமே மாற்றிக்கிறது. ஒரு மனிதன் தன்னை தானே மாற்றிக்கொள்வது, அதாவது அபண்டன்ஸ் இன்டர்னல் ஸ்டேட் அப்படிம்பாங்க. அதாவது இன்டர்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது வெளியில் பேங்க் அக்கௌண்ட்டில் கம்மியாக பணம் இருந்தால் கூட என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா இன்டர்னலாக ஹாப்பியாக இருக்க பழகணும். வெளியில் அது வந்து பேங்க் அக்கௌண்ட் பணத்தை மட்டும் சார்ந்து இல்லை, வேறு எந்த ஒரு பிரச்சனைகள் வெளியில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் உதறி தள்ளிட்டு உள்புற மனசுக்குள்ளே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான அந்த ஒரு பயிற்சிகளை ஒரு மனிதன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா அபண்டன்ஸ் இன்டர்னல் ஸ்டேட். உள்புறமாக அபண்டன்ஸ் நிறைய நல்லதை தேடுறது, உள்ள அமைதியை தேடுறது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நாட் எக்ஸ்டர்னல் அக்யூமுலேஷன். அதாவது எனக்கு வெளிப்புறமாகவே எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் நிறையா வேணும், அது வேணும், இது வேணும், தொடர்ந்து அந்த ஆசைக்கு ஒரு அளவு இல்லை அப்படிம்பாங்க. உலகையெல்லாம் கட்டி ஆடினும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் அந்த ஆசைகளை விட்டால் மட்டும்தான் ஒரு மனிதனால் ஆனந்தமாக வாழ முடியும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது அஞ்சாவது ப்ராக்டிஸ் ஃபார் இன்னர் அபண்டன்ஸ். இப்போது இன்னர் அபண்டன்ஸ் உள்ள சந்தோஷமாக இருக்கணும், உள்ள ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சிகள் நிச்சயமாக பண்ணியே ஆகணும். அதுக்கு பலவிதமான பயிற்சிகள் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு ஆன்மீகத்தை தேடி போகலாம், ஆன்மீகம் ஒரு டெம்பிளுக்கு போகலாம், இல்லை நீங்கள் ஒரு என்ன ரிலீஜன் இருந்தாலும் சரி தான், அவங்க ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ அந்த சாமியை கும்பிடலாம். நீங்கள் ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த உடற்பயிற்சி, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெகுலராக அந்த மார்னிங் ஒரு வாக்கிங், அதே மாதிரி ஈவினிங் ஒரு வாக்கிங், இல்லை ஏதோ ஃபார்ம் ஆஃப் சம் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணுறதுக்கு ஒரு டைம் செப்பரேட்டாக ஒதுக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மனிதனுக்கு அந்த ஒரு பவர் எப்போவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே அவனுடைய லைஃப் அவன் என்ன செய்ய மாட்டான்னா வாழ மாட்டான். அதனால் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் தேவை. அதாவது ஆன்மீக பயிற்சி தேவை, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி இதுவும் நிச்சயமாக தேவை. இந்த மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வெறும் பணம் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கிடாம தன்னுடைய நேரத்தை அவன் ஓகே பணத்துக்காக நான் இவ்வளோ நேரம் ஒதுக்கியிருக்கேன், இத்தனை மணி நேரங்கள் நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்,
இல்லைன்னா இத்தனை மணி நேரம் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். இதை தவிர மீதி இருக்கிற அந்த நேரங்களை நான் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நான் அதை ஒதுக்குறேன் அந்த டைமை. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு ரிலேஷன்ஷிப், என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காண்டி கொஞ்சம் டைம் ஒதுக்குறேன். அதுக்கப்புறம் எனக்காக நான் உடற்பயிற்சி செய்கிறேன். மார்னிங் ஒரு டைம் அண்ட் ஈவினிங் ஒரு டைம், இல்லை வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒரு டைம் ஒதுக்குறேன். இப்படின்ற மாதிரி ஒரு மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒதுக்கி ஒரு நாளை அவன் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் ஷெடியூலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இது எல்லாமே இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் கேட்ட எல்லா விஷயங்களையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த காதில் விட்டுட்டு அந்த காதில் நம்ம கேட்டுட்டு, இந்த காதில் நம்ம வாங்கிட்டு அந்த காதில் அப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா அது வாழ்க்கைக்கு எதுவுமே உதவியே செய்யாது. இந்த விஷயங்கள் நான் சொன்ன, இந்த வீடியோவில் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். ஒரு மனிதன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்து மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறதுக்கு. எப்போவுமே பணம் தான் எல்லாமே, இந்த பணத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு தொடர்ந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங்லேயே ஒரு மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதான் என்ன நடக்குது அப்படின்னா, பலவிதமான ஸ்ட்ரெஸ்ஸு அவனுக்கு வருது. அதனால் அந்த மெட்டீரியலிசமை தாண்டி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கை மெட்டீரியலிசம்காண்டி மட்டுமே கிடையாது அப்படின்றத உணரணும். வாழ்க்கை மெட்டீரியலிசமும் தேவை, அதே மாதிரி ஒரு ஆன்மீக வளர்ச்சியும் தேவை, ஒரு மன நிம்மதியும் தேவை, உடல் ஆரோக்கியமும் தேவை. இது அனைத்தும் தேவை அப்படின்றத உணர்ந்து ஒரு மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அவன் ஒரு ஒரு ஷெட்யூல் போட்டு ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னா, அவன் வாழ்கிற அந்த சில ஆண்டு காலங்களை ஓரளவுக்கு அமைதியாக நிம்மதியாக அவன் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.